திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம ரெகுலரா நிறைய ஜோதிட தகவல்கள், தோஷங்கள், அதுக்கான பரிகாரங்கள், ஜோதிட நட்சத்திரங்கள், நட்சத்திர சித்தாந்தங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நடுவில் நிறைய கேப் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜோதிட தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இனிமேல் முடிஞ்ச வகையில் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய நண்பர்களோட கேட்டு வேண்டுதலுக்காங்க. ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போறோம், ஜோதிடத்தை என்ன மாதிரியான அணுக போறோம், ஒரு அப்ளைடு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஸ்ட்ராலஜிக்கலா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில சுபிச்சத்தை ஏற்படுத்திக்கலாம், வளர்ச்சியை ஏற்படுத்திக்கலாம், தோஷங்களை போக்கிக்கலாம், நெகட்டிவான இம்பாக்டை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டரியில இருந்து வரக்கூடிய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எப்படி நெகட்டிவிட்டியை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ரெகுலரா பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு தலைப்பு கீழே பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வகையில இனிமேல் நம்ம இப்ப ஒரு சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மணி மந்திர ஔஷதம் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். ஸோ மணி அப்படின்னா பழங்கால முன்னோர்கள் நவரத்னங்கள் மணின்னு சொல்லுவாங்க. மணி ரத்தனம், அப்புறம் அந்த பாதரசங்கள், அந்த மணிலாம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பாதரச வித்தைகள்லாம் வச்சு நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ தகரத்தை தங்கமா மாத்துனது, வெள்ளியா மாத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சில மூலிகை சாறுகளை சில காம்பினேஷன்ல கலந்து அது ஒரு விதமான பரிணமிப்புகளை செய்ய 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 அது ஒரு அதை ரெடி பண்ணி ஒரு களிம்பு ரெடி பண்ணி அது தகரத்துல தரணும், தகரம் தங்கமா மாறிடும். இந்த மாதிரிலாம் நிறைய சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மூலிகை வச்சு உடம்பையே தங்கமா தாமிரமாலாம் மாத்துற மாதிரி அந்த அளவுக்கு அந்த சத்துக்களை ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய மறைபொருட்களா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஓப்பனாகவே நிறைய காண கிடைக்குது, நிறைய யூடியூப்லாம் தகவல்கள்லாம் கிடைக்குது. ஸோ அந்த வகையில இந்த நவரத்னங்களையும் இந்த உபரத்னங்களையும் எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்தலாம், அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறது மந்திரங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். மந்திரங்கள்ல உச்சரிக்கிறது உதடு அசையாம உச்சரிக்கிறது ஒன்று இருக்கு, உதடு மனசுக்குள்ளே உச்சரிக்கிறது ஒன்று இருக்கு, அதே போல உதடு பிரிச்சு நம்ம யூஸ்வலா பேசி உச்சரிக்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இப்போ எந்த மந்திர உச்சாரணமும் மனசுக்குள்ளே சொன்னா கூட அது நம்மளோட அந்த சூட்சும உடம்புல வேலை செஞ்சு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான ரிசல்ட்டை எடுக்கும். ஸோ அதே போலதான் மந்திரங்கள் உள்ளார்ந்து நம்ம சொன்னாலும் சரி, வெளியே இடத்துல சத்சங்கங்கள் இது மாதிரி இடங்கள்ல போய் நம்ம சொன்னாலும் சரி. ஸோ மந்திர பிரேசஸ் மாதிரி இல்லாம அஃபர்மேஷன்ஸ் மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறதா இல்லை நம்ம பெறக்கூடிய தகுதிகளை, பெறக்கூடிய விஷயங்களை, வாங்க வேண்டிய பொருட்களை பத்தி நம்ம மனக்கண்ணில் பேசுற மாதிரி மந்திரங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் சயின்டிபிக்கலாகவும் அஸ்ட்ராலஜிக்கலாகவும் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் அஸ்ட்ராலஜிக்கலா நம்ம இதை எப்படி அணுக போறோம், அதை இந்த அப்ளைடு அஸ்ட்ராலஜிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில மணி மந்திரம் ஔஷதங்கிறது மருந்துகள். சில மருந்துகள்லாம் இருக்கு, மலர் மருந்துகள்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் எல்லாம் கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் டாக்டர்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய நிறைய இது ஓப்பன் மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம், நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆல்ரெடி சேர்க்கறது மூலமா நன்மைகளை அதிகப்படுத்தி தீமைகளை குறைச்சிக்கிட்டு நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாத்து நம்ம நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு நல்ல ஒரு இறைவனுக்கோ அந்த பிரபஞ்சத்துக்கு ஒட்டுன மாதிரி எப்படி வாழ்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த விஷயத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வகையில ஒவ்வொரு விஷயமும் நம்ம சீரீஸ்ல மணி மந்திரம் ஔஷதம் அப்படிங்கிற கேட்டகரி கீழே ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். வர ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் ஒவ்வொன்றா நம்ம அதை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஸோ பிரபஞ்ச அருளோட நம்மளோட பேராற்றலோட நம்ம இந்த பிரபஞ்ச பேராற்றலோட இந்த பெருங்கருணையோட முன்னோர்களோட ஞானிகளோட சித்தர்கள் மகான்களோட குருமார்களோட ஜோதிட குருமார்கள் மற்ற அனைத்து குருமார்களோட ஆசீர்வாதத்தால இதை எடுத்துட்டு போகணும்னு நான் நம்புறேன். என்னோட குலதெய்வம் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட இதை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தரணும் கொடுங்க. இந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுவீங்க. அதான் மறுபடியும் நான் டெய்லி இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், அது எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதை பார்த்து யாராவது ஒருத்தர் பயன்பட்டால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி. திருநீலகண்டம்.